தமிழக அரசியலில் இதுவரை கண்டிராத ஒரு மகா யுத்தம் சட்டமன்றத்தில் இன்று அரங்கேறியுள்ளது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு இன்று தனது பெரும்பான்மையை நிரூபிக்க நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்கொண்டது. அப்போது எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் விஜயை புஷ்பா பட பாணியில் விமர்சித்து வறுத்தெடுத்துள்ளார். என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். சட்டமன்றத்தில் காரசாரமாக பேசிய உதயநிதி ஸ்டாலின் இந்த ஆட்சிக்கு மக்கள் முழுமையான ஆதரவை தரவில்லை என்பதை புள்ளி விவரங்களுடன் முன்வைத்தார். தமிழகத்தில் பதிவான 4.93 கோடி வாக்குகளில் ஆளுங்கட்சி பெற்றது வெறும் 1.72 கோடி வாக்குகள்தான். மீதமுள்ள 3.2121 கோடி மக்கள் உங்களுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். அதாவது 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஆட்சி இது என அதிரடியாக தொடங்கினார் உதயநிதி. தொடர்ந்து பேசிய அவர் தனது வெற்றியின் மீது அவருக்கே நம்பிக்கை இல்லாததால் தான் 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். அதில் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்தவர் அந்த தொகுதி மக்களுக்கு ஒரு நன்றி கூட சொல்லவில்லை என விஜயை நேரடியாக சாடினார். மேலும் திருப்பத்தூர் எம்எல்ஏ ஓட்டெடுப்பில் பங்கேற்க கூடாது என்ற நீதிமன்ற உத்தரவால் டிவிகேவின் பலம் 106 ஆக குறைந்துள்ளதையும் சுட்டிக்காட்டினார். விவாதத்தின் உச்சகட்டமாக அதிமுகவின் ஒரு பிரிவு டிவிகேவுக்கு ஆதரவு அளிப்பதை உதயநிதி கிண்டல் செய்தார். அதிமுக 2ஆக பிளவுபட்டுள்ளது. பிளவுபட்ட ஒரு குழுவின் தலைவர் வீட்டிற்கு புது சோபா போகிறது. அந்த சோபா எங்கே போகுதோ அங்கெல்லாம் முதலமைச்சரும் போகிறார். புஷ்பா படத்தில் கடத்தல் பொருட்களை பதுக்குவது போல இவர் சோபா பாணியில் ஆட்சி நடத்துகிறார். இது மாற்றமா இல்லை ரகசிய பரிமாற்றமா என புரிந்து தள்ளினார். தேர்தல் நேரத்தில் யாரை ஊழல் சக்தி என்று விமர்சித்தாரோ இன்று அதே சக்திகளுடன் கைகோர்த்து விஜய் ஆட்சி நடத்துகிறார். மற்றும் சிலர் என்று கிண்டல் செய்த கட்சிகளின் ஆதரவில்தான் இப்போது முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார் என விமர்சித்த உதயநிதி டிவிகே அரசுக்கு எதிரான இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் திமுக வெளிநடப்பு செய்வதாக அறிவித்து வெளியேறினார். முதல்வர் விஜய்க்கும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதிக்கும் இடையிலான இந்த நேரடி அரசியல் மோதல் தமிழக அரசியலில் அனலை கிளப்பியுள்ளது. விஜயை புஷ்பா படத்தோடு ஒப்பிட்டு உதயநிதி பேசியிருப்பது இணையத்தில் காட்டுத்தீயாக பரவி வருகிறது. இது குறித்த உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் செய்யுங்கள்.